ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிளி ஜோசியம் பார்க்கலையா கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பொழுதுல இருக்கும்போது தெருக்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்டைப்பெட்டியில வந்து கிளியை வைத்து என்ன பண்ணுவாங்க, ஜோசியம் பார்த்துட்டு வந்தாங்க. நிறைய பேர் அதுல வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா எனக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அதுக்கு வந்து காணிக்கையா 10 5 என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடி நிழலையோ இல்ல எதனா ஒரு ஸ்பாட்டை நிர்ணயிச்சு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, கிளி ஜோசியம் பார்த்துட்டு வந்தாங்க. இப்படியா காலங்கள் போயிட்டு இருக்கும்போது உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972 படி பட்டியலிடப்பட்ட உயிரினங்களை வந்து காட்சிப்படுத்தவோ வீட்டுல வளர்க்கவோ தடை செய்யப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிளி, அப்புறம் அது அந்த பட்டியலிடப்பட்ட உயிரினங்கள்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பறிமுதல் செய்தாங்க. குறிப்பா வந்து கிளி வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுல அந்த கிளியை வந்து நாங்க பறிமுதல் பண்ணாங்க. சரி வீட்டுல தான்ப்பா பறிமுதல் பண்றாங்க, சோ நம்மளுக்கு கிளி தான் வந்து வாழ்வாதாரம், இதை வச்சுதான் நம்ம தொழிலே பண்றோம், அதனால நம்மளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பறிமுதல்லாம் செய்ய மாட்டாங்க, அதனால நம்ம தைரியமா வந்து ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி ஜோசியம் பார்க்கறவங்களா என்ன பண்ணாங்க, கிளி ஜோசியத்தை வச்சு என்ன பண்ணாங்க, ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, கிளி அப்படின்னாலே நாங்க பறிமுதல் செய்வோம், அது ஜோசியம் பார்த்தாலும் சரி வாழ்வாதாரம் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நாங்க என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம், அதனால அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றோம், பறிமுதல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிகளை வந்து என்ன பண்றாங்க, ஜோசியம் பார்க்கறவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டாங்க. சோ அப்ப ஜோசியக்காரங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த அடிப்பட்டது வாழ்க்கையில. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து வாழ்வாதாரமே. அந்த கிளியை வச்சு ஒரு 10 பேருக்கு வந்து ஜோசியம் பார்த்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து என்ன பண்ணா, சாப்பாட்டுக்கு அடுப்பெரியும், அவங்களுடைய வயிறு நிரம்பும், இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமா இருந்தது. ஆனா இப்ப கிளியை பறிமுதல் பண்ணிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்க வடிவேல் படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, கிளி ஜோசியம் பார்ப்பாரு. அப்ப வந்து அந்த கிளியை வந்து பறக்க விட்டுருவாரு வடிவேலு. அப்புறம் வடிவேலே கிளியா வந்து வேஷம் போட்டு கூண்டுல அடிச்சு கிளி ஜோசியம் பார்க்கணும் மனித கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்த்தா அது ஒரு காமெடியா பேசப்பட்டது. சோ அந்த வகையில இப்ப கிளி இல்ல, நாங்க எதை வச்சு ஜோசியம் பார்ப்போம், எதை வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க மேம்படுத்துவோம், எதை வச்சு எங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைப்போம், எங்களோட வயிறெல்லாம் எப்படி எதை வச்சு நிரம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி தள்ளியிருந்தாங்க கிளி ஜோசியக்காரங்க. ஆனா திண்டுக்கல் நிலைக்கோட்டையில ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கிளி போனா போதியா எனக்கு எலி இருக்கு, நான் எலி ஜோசியம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலி என்ன பண்ணிருக்காரு, ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அந்த எலி என்ன பண்ணுது, இவர் சொல்ற மாதிரி அதை கிளி ஜோசிய மாதிரியே தான், இது கிளிக்கா பதில் எலி, அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அதே சீட்டு கட்டு தான், அதே அவரு சொல்ற வார்த்தைகள் தான். என்ன ஒண்ணு கிளி சீட் எடுக்கும், இப்ப இங்க வந்து எலி சீட் எடுக்குது, இவ்வளவுதான் வித்தியாசமே, வேற எதுவுமே இல்ல. ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே குவிஞ்சிட்டு இருக்கலாம். என்னதான் கிளி ஜோசியம் பார்த்திருந்தாலும் எலி ஜோசியம் பார்க்கணும்யா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் நிலைக்கோட்டையில இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்துல தான் என்ன பண்றாரு, இவர் வந்து முருகேசன் அப்படின்ற தென்காசியை சேர்ந்த முருகேசன் என்றவர் இந்த எலி ஜோசியத்தை பார்த்து ரொம்பவே பிரபலமானது, இப்ப ரொம்ப பேசப்பட்டிருக்கு. கிளி ஜோசியெல்லாம் போயிட்டு எலி ஜோசியம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரபலமா இருக்கு. இப்போ ஜோசியம் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வாதாரம் வந்துருச்சுப்பா, இப்ப எலியை பிடிக்க முடியாது இல்ல, கிளியை தான் பிடிப்பீங்க, எலி எப்படி பிடிப்பீங்க, எலி பட்டியலிடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி நம்ம ஜோசியக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, எலி ஜோசியம் பார்த்து இப்ப ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு. இது இன்னும் அடுத்தடுத்து வந்து ஜோசியக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குஷியான செய்தியா தான் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போறாங்க, எலியை வச்சு ஜோசியம் பண்ண போறாங்க. சரி ஓகே, இது இப்படியே போயினா நாளை பின்ன வந்து எலியும் வந்து நாங்க பட்டியலிட்டோம், நீங்க எலி ஜோசியம் பார்க்க கூடாது அப்படின்னா எதை வச்சு பார்ப்பாங்க, ஒருவேளை புலியை வச்சு பார்த்தாலும் பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. சோ இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.